பொழுதுனைக்கும் வேலை செய்கிறீங்களே 2 பேரும் உங்களை தான் போடுவீங்களா கீரை? இந்த கீரையை ஒடிக்கிறதுக்கு ஒரு ஆள், அங்கே ஒடிச்சு இங்கே ஒடிக்கிறதுக்கு ஒரு ஆள், அங்கே ஒடிக்கிறதுக்கு ஒரு ஆள், அங்கே ஒடிக்கிறதுக்கு ஒரு ஆள், இங்கே ஒடிக்கிறதுக்கு ஒரு ஆள். ஃபோட்டோ எடுக்கிறாங்களா? உங்கள் வேலை எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஃபோட்டோ எடுக்கிறேன். சனங்க இந்த இதான் கீரை மொத்தத்துக்கு என்ன செய்யுது? பாவம்னு 2 பேர்த்துக்கு வேலை கொடுத்தா பாவத்துக்குள்ள மட்டும் பல்ல பிடிச்சி பார்த்த மாதிரி இருக்குது. 2 பேர்த்துக்கும் போனால் விடுங்க. 1 2 அவன்கிட்ட ஒரு கையில் ஒரு 3 கட்டு, 4 5 6 கட்டு, இங்கே ஒன்று 7 கட்டு, இந்த 7 கட்டு, இந்த அங்கே ஒரு 3 கட்டு, 10 கட்டு கீரை ஒடிக்கிறதுக்கு. சரி போனால் போயிட்டு போகுது. கூலியெல்லாம் கிடையாது, டீயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கெல்லாம் இப்படி விற்ற விட்டுதான் ஏதோ பொழுதுபோக்கு வந்து உட்காந்துருக்க மாதிரி தான். எவ்வளோ ஒரு அநியாயம் பார்த்தீங்களா? வேலைக்கு வர்றவங்களே இப்படி இருந்தால் வேலை காடு கீரை போட்டவங்களாம் எப்படி இருப்பாங்க? இப்படியே விற்ற விட்டு போகணும் தான். நான் இந்த கீரை இருக்குது, இந்த கீரை அருங்க மார்க்கெட்டு கொண்டு போகிறேன்னு சொன்னேன். ஒருத்த கூட இருக்குல்ல. நான் என்ன செய்யறேன்னு தெரில. இது நேற்று அறுத்த கீரை நான் அப்படியே கிடக்குது, அங்கிட்டு கிடக்குது. இந்த கீரையில் இந்த பிறகு இந்த மாதிரி புள்ளி விழுந்துச்சுன்னா வீணாக போயிடும். பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். கீரை புள்ளி விழுந்தால் வீணாக போகிறேன். அதான் சொல்கிறேன். எங்கள் 2 பேரும் காதில் வச்சுக்கல. அப்படியே பொழுது போக்குறாங்க. கேட்டிருந்தாங்கண்ணா களை எடுத்தேன், அங்கன களை எடுத்தேங்கிறாங்க. பாருங்கள், இப்போ அங்கிட்டு உட்காந்துருந்துச்சு, இப்போ இங்கிட்டு உட்காந்துருச்சு. இப்போ இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் என் பொழப்பு இப்படி உட்காந்து போய் கிடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா என் பொழப்பு எப்படி இருக்கும்? சம்பளம் எவ்வளவா? சம்பளம் போறியா வேலைக்கு? உங்களுக்கு யாராவது வேலைக்கு வேணும், ஆள் வேணும்னா கூப்பிடுங்க. இங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் இப்போ இந்த பாட்டியை தெரிஞ்சவங்களாம் நேர்லையே கூப்பிட்டுங்க. இல்லை வெளியூரில் இருந்தால் வெளியூருக்கு வேலை சம்பளம் கேட்ப. எதுக்கு 10,000? எதுக்கு காட்டை அழிச்சிட்டா விட்டு வர்றதுக்கா? 10,000 வேணுமா? 10,000 நல்லா 10,000 உங்களுக்கு பத்துமா? 2 ஏற்றுங்க. வா 5-6 கட்டு இருக்குது. 5-6 கட்டு இருக்குது, போதும். வா, என்ன செய்ய போகிறோம்? இந்த காசை வச்சு நம்ம பணக்காரன் ஆயிடலாம். வா போகலாம். கொசு கடிக்குது. கொசு கடிக்கு போயிடலாம். என்னத்தான் நான் சொல்கிறது? இந்த கீரை கட்ட இன்னும் 4 பேர் வேணும். நாங்கள் நல்ல வேலைங்க பார்த்து தட்டிட்டு வந்தேன். வேறு அதெல்லாம் தட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி 3-4 நாளாக தட்டுறேன். இதில் இருந்து 2 பாத்தி ஒரு தட்டுவேன், 2 தட்டி போயிடுவேன். நான் இன்றைக்கி தான் 6 பாத்தி தட்டியிருக்கிறேன். 6 பாத்தி தட்டிட்டு இங்கே வந்து பார்த்தா என்னத்தான் நான் சொல்கிறது? ஓ, என்ன புலம்புற? என்ன புலம்புற? போ, என் பொழப்பு நான் தான் புலம்பணும். உங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்குது. தண்ணி வேறு தண்ணி தேவிக்கு தான் ரொம்ப கலப்பாகும். டீ வாங்கி கொடுக்கலையா? நீ செஞ்சால் இந்த கட்டு கீரை உடைச்சதுக்கு டீ பூஸ்ட்டு சொல்லியிருக்கேன். என் மாவை போட்டு தரேன் பூஸ்ட்டு. காரத்தை கொடுக்கும். சும்மா பார்த்தா